இல்ல சரவணன், காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கை வச்சு பாருங்க, காய்ச்சல் இருக்கான்னு. மயிலு, என்ன பண்ற? என்ன சரவணன், என்னம்மா புரியல? கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. சரவணன், இதோ பாரு மயிலு, ஜாலியா ஜோவியலா பழகுறிய நினைச்சேன். ஆனா நீ இந்த மாதிரி பொண்ணா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்படி என்ன நான் தப்பா பண்ணிட்டேன்? நிறுத்து நிறுத்து மயிலு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், அது ஞாபகம் இருக்கட்டும். உன்னை நம்பிதான் உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு விட்டுருக்கா. சரவணன், மீனா காத்துக்கு இது எதுவும் போகாது. ச்சே, நீ இவ்வளவு மோசமானவளா? ஒரு பொண்ணு பின்னாடியே வந்தா பல்ல இழிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேடு கட்டவன் கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலேயே நான் பிறக்கல. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்த மரியாதை இருக்காது பாத்துக்க. சரவணன், முதல்ல நான் தான் உங்களை விரும்பினேன். அவ உங்களை விரும்பவே இல்ல. ஜஸ்ட் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எது எப்படி இருந்தாலும் மீனா இப்ப என்னோட மனைவி. மனுஷனா மனுஷனா இருக்கணும். ஒழுக்கம் கட்டுப்பாடு வரன்முறை இருக்கணும். இது எதுவுமே இல்லனா நம்மளும் மிருகங்களும் ஒண்ணுதான். என்னை பத்தி என்ன நினைச்ச? பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை ஏற்று பாப்பேன் நினைச்சியா? சரவணன், என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களை தவிர வேற ஒருத்தர் என்னால நினைக்க கூட முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையா நீயே வெளியே போயிரு. கழுத்தை பிடிச்சு தள்ளேன்னு வச்சுக்கோ, மரியாதை இருக்காது. இத பாருங்க சரவணன், இப்ப கூட உங்க மேல பழிய போட என்னால முடியும். இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் ஐயோ பாவம் என்ன லவ் பண்ணிப்பா போலன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணுக்கான கேரக்டர் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ற நினைக்கியே, நீ எல்லாம் எப்படி நல்ல பிள்ளையா இருக்க முடியும்? ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம். சரவணன், இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாதீங்க. நான் உங்களை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா உங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் உங்களை மறக்க முடியாம பின்னாடி வந்தது உண்மைதான். அதுக்காக என்ன பத்தி என்ன வார்த்தை சொன்னீங்க? என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன மிரட்டுறியா? ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு வீட்டுக்குள்ள இட விட்டா அளவுக்கு மீறி போற. நான் வரட்டும் இரு, மீனா போய் எழுப்புறேன். இப்படியே போச்சுன்னா என் கேரக்டரை பத்தி தப்பா பேசிட்டு நீ நல்லவளா ஆயிடுவ. இங்க என்ன நடக்குது? ரெண்டு பேரும் தூங்கலையா? வா மீனா, நீ தூங்கல? இல்லங்க, தாகமா இருந்தது, தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன். பாட்டில்ல தண்ணி இல்ல, அத கீழே எடுக்க வந்தேன். என்னாச்சு மயிலு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னங்க, யாருக்கு என்னாச்சு? இவையே இந்த நேரத்துக்கு அழுதுகிட்டு இருக்கா? பாமினா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானே இங்க இருந்து கிளம்பலாம் நினைச்சேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு போனோம். மீனா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத. நல்ல வேலை, நல்ல வேலை. இப்பவாவது நீ என்ன காப்பாத்த வந்தியே. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை வந்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். என்னாச்சு மயிலு, என்ன நடந்தது? உன் புருஷன் நல்லவர் நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன், தங்கி இருக்கவே மாட்டேன். நான் 2 நாளா எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்னடி, என்ன சொல்ற? சரவணன் நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து என்னடி, எதுவா இருந்தாலும் அழாம சொல்லு. நான் மோசம் போயிட்டேன்டி. எங்க அம்மாட்ட போய் எப்படி சொல்லுவேன்? இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை எங்க இருக்கு? எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. கலங்கப்பட்ட நான் உயிரோடு இருக்க கூடாது. மீனா, இவ சொல்றது நம்பாத. என்னங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. என்ன மீனா, என்ன பேசாம இருக்க சொல்ற? அப்ப நீ இவ்வளவு நம்புறியா? கட்டின புருஷன் என்ன நம்பலையா?